செய்து நான் சொல்வதை கேளுங்கள். விஷ்ணு சொன்ன சொல் தவறாதவர். நிச்சயம் வருவார். வழியில் ஏதோ பிரச்சனை என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவரால் குறித்த நேரத்தில் வர முடியவில்லை. அப்பா, விஷ்ணு பொய் சொல்பவர் இல்லை. உனக்கு கொடுத்த வாக்கிற்காக காத்திருந்தேன். அவன் வரவில்லை. நேரமும் வீணானது, என் நம்பிக்கையும் வீணானது. இப்போது நீ எனக்கு தந்த வாக்கின்படி நடக்க வேண்டும். அப்பா, நில்லுங்கள் அப்பா. அப்பா, 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 கதவை திறங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்கள். அப்பா, 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 கதவை திறங்கள். அவர் என்னை ஏமாற்ற மாட்டார். அவரை பார்த்த நொடியிலேயே அவரை உங்களுக்கு புரிந்துவிடும். நான் உங்களுக்கு செல்ல மகள். என் மீது இறக்கப்பட்டு அவர் வருவதற்கு சிறிது அவகாசம் கொடுங்கள் அப்பா. அப்பா, 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 தயவு செய்து கதவை திறங்கள் அப்பா. அப்பா, அப்பா, அம்மா. ஆதிமூலமே நாராயணா, பக்தன் அழைத்தால் உடனே வந்து காப்பாற்றும் பரந்தாமனே, என்னை காப்பாற்றுங்கள். விரைந்து வாருங்கள் நாராயணா. உங்களை தான் நம்புகிறேன் நாராயணா. என்னால் வழி தாங்க முடியவில்லை நாராயணா. நமோ நாராயணா. என்னை காப்பாற்றுங்கள் பரந்தாமா. மகாவிஷ்ணுவிற்கு வணக்கங்கள். மகாவிஷ்ணு, நமோ நமஹ. கருணாசாகரா, புருஷோத்தமா, பக்தவச்சலா, என் கதறலை கேட்டு என் உயிரை காக்க வைகுண்டத்திலிருந்து வந்த மகா பிரபுவே, இந்த அர்ப்பனின் உயிரை காக்க ஓடோடி வந்த தெய்வ ஒளியே, உங்களை மனதார வணங்குகிறேன். எனது அருமை கஜராஜனே, கஷ்டத்தில் இருக்கும் பக்தனின் குரலுக்கு ஓடி வந்து அவர்களை காப்பாற்றுவதே என் முதல் கடமை. உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் நீ என்னையே நினைத்திருந்தாய். நெகிழ்ந்தேன். உனக்கு மோட்சம் நிச்சயம். ஆமாம் கருணாசாகரா, நான் தவம் இருந்த பொழுது அங்கு வந்த அகஸ்திய முனிவரை கண்டுகொள்ளாமல் இருந்தேன். அதனால் அகஸ்திய முனிவரின் சாபத்தால் யானையாக பிறப்பெடுத்தேன். அகஸ்திய முனிவரின் சொல்படி இப்பொழுது தங்களால் சாப விமோச்சனம் பெற்றேன். பிரபுவே, உங்கள் கடமை இத்துடன் முடிவடையவில்லை. ஆசிரமத்திற்கு சென்று பிருகுமுனிவரை சந்திக்கும் நேரமும் முடிந்துவிட்டது. இரவும் தொடங்கிவிட்டது. தெரியும் கருடதேவா, நீங்கள் வைகுண்டத்திற்கு செல்லுங்கள். நான் நியதியை பார்க்க முடியுமா என்று முயற்சிக்கிறேன். உத்தரவு பிரபு.
அண்ணா. அண்ணா, நீங்களாவது சொல்லுங்கள் அண்ணா. அப்பாவை வெளியே வர சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன அப்பா கேட்பார். காரணம் இல்லாமல் விஷ்ணு இந்த கால தாமதத்தை செய்திருக்க மாட்டார் அண்ணா. சொன்ன சொல்லை காப்பாற்ற எப்படியும் வந்து விடுவார். அப்பாவிடம் சொல்லுங்கள் அண்ணா. அண்ணா, அப்பாவிடம் சொல்லுங்கள் அண்ணா. அண்ணா, அண்ணா. தாய், தந்தை, சகோதரன் என்று மூவரும் என் பேச்சை நம்ப மறுக்கிறீர்கள். நான் எந்த தவறும் செய்யாதவள். விஷ்ணுவை ஏன் எதிரியாக பார்க்கிறீர்கள் என்று யாராவது தயவு செய்து சொல்லுங்கள். ஏன் விஷ்ணுவை எதிரியாக பார்க்கிறோம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே? அதை நான் சொல்கிறேன். நான் சொல்வதை கவனமாக கேள். இதற்கு முன்பு அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் மாபெரும் யுத்தம் நடந்தது. அதில் காயப்பட்ட அரக்கர்களை காப்பாற்ற சஞ்சீவி மூலிகை தேவைப்பட்டது. அதை எடுக்க அசுரகுல குருவான உன் அண்ணன் சுக்கராச்சாரியார் கைலாச பர்வதத்திற்கு சென்றார். அந்த நேரத்தில் சுக்கிரனின் பணியை என்னை பார்த்துக் கொள்ள சொல்லியிருந்தான். அம்மா இருந்தால் அரக்கர்கள் தேவர்களை தோற்கடித்து விடுவார்கள் என்று பயந்து விஷ்ணு என்ன வஞ்சக வேலை செய்தான் என்று தெரியுமா? என்னை சந்தித்தான். அரக்கர்களுக்கு தலைமை ஏற்க வேண்டாம் என்று திரும்ப திரும்ப சமரசம் பேசினான். ஆனால் நான் அவன் வீசிய வஞ்சக வலையில் விழவில்லை. அந்த அவமானத்தில் அவன் செய்தது கோரச் செயல், கொடூரச் செயல். தன் சுதர்சன சக்கரத்தால் நம் தாயின் கழுத்தை துண்டாக்கி விட்டான். இரு துண்டாகி போன நான் இப்போதும் எப்படி உயிரோடு இருக்கிறேன் என்று நீ ஆச்சரியப்படலாம். உன் தந்தையின் தவசக்தி என்னை உயிர்ப்பித்தது. அவரால்தான் நான் உன் முன் உயிரோடு இருக்கிறேன். அந்த விஷ்ணு எனக்கு மட்டும் அநியாயம் செய்யவில்லை. உன் அண்ணனுக்கும் பெரும் துரோகம் செய்திருக்கிறான். தேவர்களின் குருவாவதற்கு அனைத்து தகுதி இருந்தும் சுக்கிரனை கோபக்காரன் என்று குறை கூறி அந்த பொறுப்பில் அமர விடாமல் செய்து விட்டான். அத்துடன் நிற்கவில்லை. மகா பாதகன் நம் தந்தையின் ஞானத்தையும் தவசக்தியையும் பார்த்து பொறாமைப்படும் எதிரி அங்கிரச முனிவரின் மகன் பிரகஸ்பதியை தேவர்களின் குருவாக அமர்த்தி விட்டான். விடாமல் நம்மை விரட்டி விரட்டி அவமானப்படுத்தும் விஷ்ணுவை எதிரியாக பார்க்காமல் வேறு எப்படி பார்ப்பது? என்னை, அம்மாவை, அப்பாவை என்று நம் குடும்பத்தையே பழி வாங்கி விட்டான்.
அவனுடைய இப்போதைய குறி நீதான், நீதான், நீதான். அதை புரிந்து கொள். மகளே நியதி, அண்ணன் சொல்வது சரிதான். அந்த விஷ்ணு உன் வாழ்வில் வந்ததே உன்னை பழிவாங்கத்தான். எங்கள் பேச்சை கேளம்மா. அவன் எண்ணத்திற்கு பலியாகாதே. அம்மா நியதி, அவன் எண்ணத்திற்கு பலியாகாதே. விஷ்ணு, உங்களை பற்றி என் அம்மா சொல்வதெல்லாம் உண்மையா? நியதி தேவி, நியதி தேவி, நான் தான் சிவாங்கி வந்திருக்கிறேன். கதவை திறங்கள். உங்களை கரையேற்ற வந்து விட்டேன். நியதி தேவி, நான் உங்களுடன் பேசியே ஆக வேண்டும். கதவை திறங்கள். மலை போல் நம்பிய விஷ்ணுவே எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த பின் யாரையும் நம்புவதாக இல்லை. நியதி, தேவி நியதி, யாராவது இருக்கிறீர்களா? நான் விஷ்ணு வந்திருக்கிறேன். யாராவது? நில்லுங்கள் அங்கேயே, நில்லுங்கள் அங்கேயே.
தேவி நீங்கள் என் தந்தையிடம் வந்து பேச வேண்டிய நேரம் முடிந்து விட்டது. இப்போது வந்ததே தவறு. இருந்தாலும் வந்து விட்டீர்கள். நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள். வந்து பெண் கேட்பேன் என்ற உங்கள் வார்த்தையை நீங்களே பொய்யாக்கி விட்டீர்கள். உங்கள் மேல் நான் வைத்த காதலை, நம்பிக்கையை, பக்தியை நீங்களே கொன்று விட்டீர்கள். அனைத்திற்கும் மேலாக உங்களுக்காக காத்திருந்த என் தந்தையை, என் தாயை, என் அண்ணனை அவமானப்படுத்தி விட்டீர்கள். என் தந்தை சொன்னது போல் நீங்களும் அந்த மாயாவி விஷ்ணுவும் ஒன்றுதானே? அதை உங்கள் வாயால் கேட்க விரும்புகிறேன். சொல்லுங்கள், நீங்களும் அந்த மாயாவியும் ஒன்றுதானே? தேவி, ஒரு உண்மை மட்டுமில்லை, உன்னிடம் நான் 2 உண்மைகள் சொல்ல வேண்டும். உன் தந்தை வெறுக்கும் விஷ்ணு, நீ விரும்பிய விஷ்ணு, இருவரும், அந்த இருவரும் நான் தான். அதைவிட முக்கியமானது 2வது உண்மை. கவனமாக கேள். அந்த விஷ்ணுவின் இதயத்தில் வசிப்பவள், வைகுண்டத்தையே அலங்கரிக்கும் மகாலட்சுமிதான் இந்த நியதி. இல்லை, இல்லை. என் ஆசை நியதிதான் அந்த விஷ்ணுவின் மகாலட்சுமி.